I'll just call you back. I'll just call you back. Okay. Hi. ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வாட்ச்லயே பேசுறீங்க. Sorry? ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வாட்ச்லயே பேசுறீங்க. I'll call you back. Yeah, it's a new fossil actually. Nice. Yeah. Nice. So மதிய வணக்கம் அனைவருக்கும். குட் ஆஃப்டர்நூன் ஆல் பிரசன்ட் ஹியர். ரொம்ப சந்தோஷம் ஊடக நண்பர்களை சந்திக்கிறதுல. என் அருகில் அமர்ந்திருப்பவர் மிஸ்டர் ராஜா. அவர் தான் இந்த அச்சமடம் நானும் பயிர்ப்பு அப்படின்ற இண்டிபெண்டன்ட் ஃபில்மோட டைரக்டர். அவர் தான். அவர் ரொம்ப அளவா தான் பேசுவாராம். I'm going to try my level best to make him talk. And on the other side we have fellow journalists and also Akshara joining us. This is the probably the first ever experience for me to virtually connect. இன்னும் கொஞ்சம் ஒரு பாப்புலர் ஒப்பீனியன்ல சொல்லணும்னா இது ஒரு பஞ்சதந்திரம் படத்துல ஒரு கால் மாதிரி. So get used to the habit of overriding each other's conversation. So Akshara, வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much for your time. உங்களோட third straight தமிழ் film. ஸோ திரும்பவும் சென்னை வரணும் முடிவெடுத்ததுக்கு முதல் நன்றி. மிஸ்டர் ராஜா அவர்கள் வந்து ட்ரெண்ட் லவுட் சார்பில் எடுத்திருக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் தான் AMNP. இந்த அச்சமடம் நானும் பயிர்ப்பு பத்தி பேசும்போது எனக்கு அந்த கிட்டத்தட்ட அதே லைன்ஸ்ல ஒரு டைட்டில் உலக நாயகன் பாட்டே இல்லாம சத்யராஜ் வச்சு ஒரு படம் தயாரிச்சிருக்காரு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஃபோர்ஸ் இந்த டைட்டில் பேசும்பொழுதே இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு அரிய வகை படைப்பா பார்க்கப்படுற தமிழை வந்து நீங்க டைட்டில் வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ முதல் கேள்வி நான் வந்து மிஸ்டர் ராஜா அவர்களுக்கு கேட்க போறேன். பிரதர், இது வந்து ஒரு டிஜிட்டல் ஃபிலிம். ஏற்கனவே ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து இப்போ பாத்தீங்கன்னா பாஸ்டன் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஸ்கிரீன் பண்ண போகுது. வரும்போதே நிறைய ஃபெதர்ஸோட தான் படம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட்லி இது என்ன மாதிரியான படம் அப்படின்றத வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன். இது ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் படம். இட்ஸ் a feel good happy film. It is about a 19-year-old girl, like Pavitra and Pere. Like she comes from a conservative family. Our life la she makes a choice. And the choice nala ava ennala obstacles face பண்றா. அதுதான் forms the story. Fantastic. இவர் வந்து கொஞ்சம் மணிரத்னம் போறாங்க. கேட்ட கேள்விக்கு கரெக்டா மீட்டர்ல தான் பதில் சொல்லுவார். ரொம்பலாம் டைம் எடுத்துக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அக்ஷரா, உங்களுக்கான கேள்வி. ஐ வுடன்ட் சே யூ வெரி சூஸி, பட் நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து இந்த ப்ராஜெக்ட் நான் எதுக்காக பண்றேன் அப்படின்றது ஒரு ஃபுல்லஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் யூ சூஸ் டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ இது வந்து ட்ரெண்ட் லவுட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே 15க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க OTT-ல புஷ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் தேர் ஃபர்ஸ்ட் எவர் வெஞ்சர் இன் டு தி ஃபிலிம் ஸ்பேஸ் அண்ட் தட் இஸ் ஹேப்பனிங் த்ரூ யூ. ஸோ ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் தட். Firstly, I'm so நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். I'm so thankful and blessed and humble that I am part of Trend Loud's first feature film. ரொம்ப பெருமையா இருக்கு. To your earlier questions, why am I not அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா ஏன் பண்ணலன்னா, அது காரணம் என்னன்னா, நான் 100% கொடுக்க முடியும்னா அப்புறம் தான் பண்ண முடியும். even though அந்த சப்ஜெக்ட் சூப்பரா இருந்திருக்கலாம், கேரக்டர் சூப்பரா இருந்திருக்கலாம், நான் அந்த கேரக்டருக்கு 100% கொடுக்க முடியாதுன்னா there is no point doing it. ஏன்னா because of someone's half-baked job, the rest of the film should not suffer. So yeah. Super Pavitra, full clarity. தேங்க்யூ சார். எனக்கு ஒரு கேள்வி. அவங்க வந்து ஏற்கனவே டைரக்ஷன் டீம்ல வேலை பார்த்திருக்காங்க. அவங்க ஃபேமிலி லினியேஜ் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு 24 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சர்ப்ரைஸ் டெஸ்ட் வச்சா கூட ஃபுல் மார்க் வாங்குற ஒரு அந்த மாதிரியான ஒரு. ஸோ இந்த படம் பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் வார்டன் மாதிரி தான் இருந்திருக்கீங்க. எல்லாமே ஆல் உமன் க்ரூ. ஸோ அக்ஷரா வந்து ஐ பிலீவ் ஷி கேன் டெவலப் அஸ் வாட் எவர் தட் யூ வாண்ட் ஆன் தி செட்ஸ் நினைக்கிறேன். Were you able to see her taking responsibility and helping you out and all that? Of course, but like she was strictly as an actor on set. Yeah, that's her main responsibility. But அவளோட டெக்னிக்கல் நாலேஜ் எப்படி ஹெல்ப் பண்ணிட்டுனா வந்து, ஸோ லென்ஸ் மாற்றும் போது உடனே கேட்டுருவாங்க எந்த லென்ஸ்ல நம்ம ஷூட் பண்ணுறோம், ரைட்? தட்ஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆக்ட் பண்ணலாம், எவ்வளோ சட்டிலாக இருக்கலாங்கிறது டிசைட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க கேட்டுட்டு அவங்க பண்ணிடுவாங்க, அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த நாலேஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அக்ஷரா, இப்போ வந்து கம்மிங் ஆஃப் ஏஜ்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து தே கிளைம், பட் ரியல் லைஃப்ல வந்து மக்கள் இன்னும் ஒரு செம்ம எட்ஜியான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யூனோ இட் இஸ் a little away from, பட் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இட் கிரியேட்ஸ் ஒன் லெவல் ஆஃப் சஸ்பிஷன். இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, ஏதோ ஒன்று பண்ணிட்டா, மாட்டிக்கிட்டா, எல்லாருமே கேள்வி கேட்கறாங்கன்னு அந்த பெயிட் சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு இந்த ப்ரோமோ மெட்டீரியல்ல. ஐ டோன்ட் டெஃபினெட்லி ஐம் நாட் லுக்கிங் அட் யூ டைவல்ஜிங் எனி இன்ஃபர்மேஷன், பட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு செமையா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று கிரியேட் ஆச்சுல. How did you detach yourself and see the trailer? உங்களுக்கு ஒரு வியூவரா என்ன மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு?
ஸோ நான் வந்து பெரிய ஃபிலிம் பஃப். ஐ லவ் வாட்சிங் நெட்ஃப்ளிக்ஸ் இருந்து வெப் சீரிஸ் இருக்கலாம், ஃபீச்சர் ஃபிலிம் இருக்கலாம், ஷார்ட் ஃபிலிம் இருக்கலாம், எனிதிங். அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் எப்பவுமே ஹையா இருக்கும். அண்ட் ஈவன் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது நான் வந்து ஒரு ஆடியன்ஸா, நாட் ஓன்லி ஆஸ் அன் ஆக்டர் பட் ஆல்சோ ஆஸ் அன் ஆடியன்ஸ், அந்த ஒரு கனெக்ஷனும் ஆகும். ஸோ ஐ ஃபீல் டிட்டாச்மெண்ட் எப்படின்னா, we as actors வந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ அந்த படம் முடிஞ்ச பிறகு you have to be able to detach from the character. ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு ஒரு டிட்டாச்மெண்ட்டும் இருந்தது. ஆனா you can never fully detach yourself from a project you. So yeah. நைஸ் நைஸ். ரெண்டு பேருக்குமான கேள்வி, நீங்க ரொட்டேஷன் பாலிசியில பதில் சொல்லலாம். தேங்க்ஸ் டு பேண்டமிக் இப்போ வந்து இன்டர்நேஷனல் கான்டென்ட் கூட ஃபிங்கர் டிப்ல இருக்கு. அதுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். பட் இப்போ கிட்டத்தட்ட நம்மளோட தனியார் டிவி சேனல் மாதிரி ஆயிடுச்சு நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், எல்லா மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸும். ஸோ அதனால வந்து யூனிவர்சல் கான்டென்ட் இந்தியாவிலேருந்து வெளியில இருக்கிற கான்டென்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெவ்வேறு கதைகளை அணுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹவு ரெலவென்ட் இஸ் ஆர் ஸ்டோரி கோயிங் டு பி? I think it's universal. Okay. I think it's universal. The struggle the character, the protagonist goes through is universal. So it will be relatable. இங்க பார்த்தாலும் கென்யால பார்த்தாலும் ரிலேட்டபிளா தான் இருக்கும். அண்ட் தமிழுக்கு அண்ட் இந்தியாவுக்கு இது ரொம்ப புதுசா இருக்கும் இந்த கதை. இது தமிழ்ல கண்டிப்பா வந்ததில்லை இந்த கதை. இந்தியாவிலே ஒரு 2-3 படம் இதை பத்தி டீல் பண்ணிருக்கோம், பட் என்டையர் ஃபிலிம் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். Very nice. Akshara, your take. Sorry, Pavitra, your take. I'll react to both, no problem. I would have to back Raja sir. அவங்க actually அவங்க எப்படி சொன்னாங்கன்னா I can't say it better than that. ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும் and it's very ஃப்ரெஷ்ஷா இருக்குது, ஃப்ரெஷ்ஷான ஒரு சப்ஜெக்ட் and it's very relatable. Wherever you go, அந்த ஒரு we've all faced something like that at different points of our life. நீங்க வந்து இப்போ ஆக்டிங்க வந்து சில பேர் மெத்தடா பாக்குறாங்க, சில பேர் ரெஸ்பாண்டிங் டு சினாரியோஸா பாக்குறாங்க. உங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்லேருந்து were you able to draw some kind of ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு இந்த சிச்சுவேஷனுக்கு நான் ஏஎம்என்பிக்கு இந்த மாதிரி நான் ரியாக்ட் பண்றேன்னு ஏதாவது ஒரு ஹோம்வொர்க் பண்ண முடிஞ்சதா? கைண்ட் ஆஃப் எஸ். இந்த கேரக்டர் வந்து என் ரியல் லைஃப்ல இருந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா கொஞ்சம் சேமா இருந்தது. But for this film I did not take from real life as much as possible. I relied on the situation and Raja sir ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. மற்ற ஃபிலிம்க்கெல்லாம் சில நேரத்துல for some points I've had to go method, but yeah, இந்த படத்துல maybe a scenario like oh ஆமா இது மாதிரி எனக்கும் ஆயிடுச்சு, so maybe drawing from it, but it's never the same. So yeah, the better it is for an actor நினைக்கிறேன் to explore. Sorry? The newer it is, the better it is for an actor to explore. So that's yeah, அது வந்து emotion, if you make it your own, you also grow. I feel as a person, நீங்க வந்து அந்த இமோஷனோட கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கீங்க. மேபி நீங்க வந்து அந்த சிச்சுவேஷன் ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, ஆனா இந்த எனி ஃபிலிம்ல ஏதோ கேரக்டர் பண்றீங்கன்னா அந்த ஒரு 50% எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும், பட் இட் ஸ்டில் இஸ் an experience. ராஜா சார், இப்போ யூ ஹாவ் அண்டர்கான் ஸ்பெஷல் ட்ரைனிங் இன் ஸ்கிரீன் ரைட்டிங். இப்போ யூஎஸ்ல படிச்சுட்டு வந்திருக்கீங்க. இப்போவே வந்து ஒரு பெரிய டிபேட்டாவே இருக்கு. ஆஸ்பிரேஷனல் லெவல்ல இருக்கிற ரைட்டர்ஸ் வந்து ரைட்டிங் ஃபார் சினிமா, விச் இஸ் ஃபார் தியேட்ரிக்கல் ரிலீஸ் அண்ட் ஃபார் டிஜிட்டல் ப்ரீமியர்ஸ் மாதிரி புதுசா கோர்ஸே வந்தாலும் வந்துடும். ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ், ஆர் வாஸ் இட் ஃபார் யூ டு லைக் foray into the learning of screenwriting and then trying to implement it with somebody like Akshara on board, trying to do something new? நியூவா பண்ணா மட்டும் தான் ஸ்கிரீன் ரைட்டிங் கத்துக்கணும். எனி ஃபிலிம் யூ டு, ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு learn. Yeah, it's the basic. So it is important to learn the ropes of screenwriting. So just get your basics right. யூனிவர்சலா நம்ம இந்தியா ஃபிலிம்ஸ் ஏன் வந்து பாப்புலரா இல்லைன்னா வந்து we don't follow the 3-act structure. Okay. That's something everybody follows. So I think that's something we should start adopting here. So you think we need a 3-act structure for a story to சில கதைக்கு 3-act structure இருந்தே ஆகும். ஸோ 3-act structure வந்து நீங்க ஒரு ஜிபிஎஸ் மாதிரி ட்ரீட் பண்ணணும். when you're lost, when you're stuck, அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதுக்கு பிளைண்டா ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில படம்லாம் 3-act structure தேவையில்லை, பட் சில படம்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎம்என்பி வந்து 3-act ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா வந்து இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம், இட்ஸ் நாட் அ மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்.
அந்த டிராப்பிங்ஸ்லாம் கிடையாது. ஸோ எனக்கு நான் வந்து பர்சனலி ஐம் ஸ்ட்ரக்சரல் மூவி. ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்ட்ரக்சர். ஸோ வந்து இட் ஹெல்ப்ஸ். அந்த ஸோ த ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் ஏஎம்என்பி கொஞ்சம் யூனிக். இட்ஸ் சம்திங் வி ஹேவன்ட் சீன் அட்லீஸ்ட் இன் தமிழ் சினிமா. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து எனக்கு ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3 பிரிக்கிறது பர்சனலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸ்டோரிக்கும் நல்லா லைக் ஆர்கானிக்காக ஒர்க் ஆச்சு. Lovely. I'm going to stick to Pavitra. So you don't have to vouch the fact, but if you can add on to that, like ஒரு ஆக்டரா நீங்க அந்த ஸ்கிரிப்டை படிக்கும்போது how structured it was or how இது பயங்கரமா இருக்கு அப்படின்னு நீங்க யூஎஸ்பியா நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை feel like to highlight. In the structure generally in life also கொஞ்சம் necessary-ஆ இருக்கு, which brings discipline. Nice. So the structure like Raja sir said, it's like a GPS. It helps you stay in that realm, but also and the flexibility or it shouldn't be fully structured. That basic structure should be there. It's like foundation. சின்ன வயசுல நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் செட் பண்ணி வைப்பாங்க. ஸோ when we grow up into an individual as an adult, and the structure which it helps you develop and flourish in the best way. So when it comes to scripts, and the base structure in that, you can flourish a lot more that way, definitely. ஏன்னா ஒன் திங் தட் ஐ ஃபெல்ட் வெரி எஃபெக்டிவ், ஏன்னா இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெய்லர் சாங்ஸ் வச்சு தான் வி மேக் அ சாய்ஸ், இந்த ஒரு கம்பல்சரி பிஹேவியர் டு வாட்ச் இட். ஸோ ஐ பிலீவ் த ட்ரெய்லர் டிட் ஆல் த ட்ரிக். ட்ரெய்லர் பார்த்த உடனே பவித்ரா என்ன பண்ணிருக்கா, ஏதாவது சொதப்பிட்டாளா, பிரச்சனை பண்ணிட்டாளா, தப்பு பண்ணிட்டாளான்னு வாட் பவித்ரா ஹஸ் டன் என்ற அந்த ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஒன்று. ஐ திங்க் தி ஸ்ட்ரக்சர் ஹஸ் ஹெல்ப் யூ கிரியேட் தட் மூமெண்ட். 100%. ஸோ வந்து ஸ்ட்ரக்சர் ஐ திங்க் த தீம் ஆஃப் த மூவி, அதுலேருந்து தான் எல்லா டிசிஷன்ஸும் நாங்கள் எடுக்கிறோம். இதுதான் தீம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணணும். ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம ஊரில் எப்படின்னா ஒருத்தர் ஒரு டெசிஷன் எடுக்கிறாருன்னா அது அவரோட டெசிஷன் மட்டும் கிடையாது. ஃபேமிலிஸ் இன்வால்வ், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் இன்வால்வ், சொசைட்டிஸ் இன்வால்வ், நேபர்ஸ் ஆர் இன்வால்வ். ஸோ அதை வந்து காமிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர். எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காஸ்டிங் கேட்சா பார்க்குறேன் நான் இந்த ப்ராஜெக்டை. Actors like I would call them actors like Malgudi Shubha, Usha Uthup, very very interesting performers. So அவங்கள கொண்டு வந்த அந்த ஒரு திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ண வேண்டியிருந்தா, how was it to have them on board and trying to bring about one harmony between actors? See, first harmony lang had fun on sets. Akshara, Usha Uthup ma'am Akshara லாம் சின்ன வயசுல இருந்து, so personal equation இருக்கு அவங்களுக்கு. And Malgudi Shubha ma'am, she's such a live wire, so happy to have her on set. கொஞ்சம் நர்வஸா இருந்தாங்க நடிக்கிறது, தான் அவங்க செகண்ட் படம். பட் மிச்சபடி ஐ திங்க் ரொம்ப நேச்சுரலா பண்ணாங்க. அவங்க கிட்ட நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், லைக் இமேஜின் மால்குடி சுபா ஹாஸ் an evil twin, right? You're playing the evil twin. அது மட்டும் switch on பண்ணா போதும், சூப்பரா பண்ணிட்டாங்க. So surprisingly it doesn't seem like her second film at all, no? She seems like a seasoned actor. Yeah. So they play your amma and party, right, respectively? Yes. அதாவது நான் இப்போ மற்ற ஜேர்னலிஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணி ஐ வுட் லைக் டு புட் ஃபார் திஸ் கொஸ்டின். என்னன்னா இப்போ ஆஃப் லேட் வந்த ரிலீசஸ் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு எவ்ரிபடிஸ் ஹார்ட் ஒர்க், இன்னும் ஒரு செம்ம கூப்பணும் மாட்டலையா, செம்மையா கொண்டாடணும் அந்த கண்டென்ட். அந்த கண்டென்ட் ஒரு ரிப்பீட் வர்த்தி கண்டென்ட் அப்படின்னு we are actually waiting and we want AMNP to be that. If it happens to be Akshara, trust me, இங்க ஆழ்வார்பேட்டில் உங்களுக்கு பேனர் தூங்குவோம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் கான்டென்ட். ஏன்னா நிஜமாவே நாங்கெல்லாம் ரொம்ப போர் அடிச்சு ரொம்ப பாவமான ஒரு நிலைமையில இருக்கோம். ஸோ நிஜமாவே லுக்கிங் ஃபார்வர்ட். ஏன்னா இன்னைக்கு என்ன ஒரு கதை நம்ம இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலும் அதுல ஒரு டிராமா, ஹியூமர், எமோஷன் எல்லாமே. ஸோ இவங்க கிட்ட ஒரு பவித்ரா கிட்ட வந்து இந்த ப்ரோமோ கிட்ட பார்க்கும்போது சேட்டை பண்ணிட்டாங்க, ஆனா ஃபேஸ் எவ்வளவு பாவமா இருக்கு பாரு, அந்த மாதிரியான ஒரு மீட்டரை எப்படி ரெண்டு பேரும் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்து ஐடென்டிஃபை லைக் மேக்கப் டெஸ்ட் பண்ணும்போது அது வந்து நேச்சுரலாவே இருந்தது. ஐ திங்க் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டுட் த கேரக்டர். இல்லையா, ஸ்கிரிப்ட் படிச்சாங்க, ரீடிங் செஷன் இருந்தது, ரிஹர்சல்ஸ் இருந்தது. ஸோ செட்டு போகிறதுக்கு முன்னாடியே சூப்பராக வந்து பிளான் பண்ணியாச்சு தான். ஐ திங்க் ஆப்வியஸா சீனுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டா அது வந்துடும். ஷீஸ் அ ப்ரொஃபஷனல் ஆக்டர். Thank you. How do you do that? Do what? That pavam face? Yeah. That pavam face now, it's helped me get out of trouble at home and get me into trouble. I think that's why. இப்போ டவுன் த லைன் நிறைய கதைகள் வந்து ஓடிடிக்காகவே உருவாக்க போறாங்க, நிறைய டிஜிட்டல் ஃபிலிம்ஸ் வரப்போகுது. அண்ட் இப்போலாம் இந்த ரன் டைம் எல்லாம் வேற ஆடியன்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு கண்டென்ட் ஜென்ரேட்டருக்கும் கன்சியூமருக்குமான டிஸ்டன்ஸ் வந்து சுருங்கிக்கிட்டே இருக்கு.
ஸோ அப்போ இந்த சேஞ்சிங் டைம்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க அகாமடேட் பண்ண வேண்டியிருந்துச்சா இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை? சரி, நீங்க சொன்ன டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயமும் இதுல இருக்கு. ரன் டைம் வந்து நீங்க கவலைப்படவே தேவையில்லை. இட்ஸ் ஃபேர்லி ஷார்ட் ஃபிலிம். ஸோ நான் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் திரும்பி எது கொண்டு வரேன்னா, உங்களுக்கு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ல எழுதும்போது ஒரு கதையை, ஒரு சீன் வந்து இஃப் இட் டசன்ட் மூவ் யர் ஸ்டோரி ஃபார்வர்ட், இஃப் சீன் டசன்ட் மூவ் யர் ஸ்டோரி ஃபார்வர்ட், யூ ஜஸ்ட் ஹேவ் டு சக் இட். ஸோ அந்த மாதிரி விஷயத்துலாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல என்ன ஆகும்னா, ஒன்று நீங்க ஷூட்டிங் காசு சேவ் பண்றீங்க, இன்னொன்று டெலிட்டட் சீன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும், ரன்னிங் டைம் சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி அக்காமடேஷன் நம்ம ரைட்டிங் லெவல்லே இருக்கணும். உங்களுக்கு தெரியணும், ஒரு சீன் வந்து எனக்கு ஸ்டோரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல, கேரக்டர் பற்றி இது ரிவீல் பண்ணல, இந்த சீன் எனக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ஞாபகம் வச்சுருக்கணும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஓடிடிக்கு டிஜிட்டல் ஸ்பேஸ்க்கு நாங்கள் வந்து ரைட்டிங்காக இருக்கட்டும், ஃபிலிம் மேக்கிங்காக இருக்கட்டும், ஸ்பூன் ஃபீட் பண்ணல நிறைய விஷயத்தில். ஸோ ஸ்டோரி டெல்லிங் கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும். ஏன்னா வி ட்ரஸ்டட் தி ஆடியன்ஸ். Both of you correct me if I'm wrong. எனக்கு வந்து ஒரு படம் வருது, அது ஆல் விமன் க்ரூன்னு சொல்றதே தப்போன்னு தோணுது. அது க்ரூ, அவ்வளவுதான். அது ஆல் உமன் க்ரூ அப்படின்னு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஆடி கழிவு ஆஃபர் மாதிரி அவசியமே கிடையாது. பட் எனக்கு என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபெசிட்டா படுதுன்னா, ஒரு கொல்கத்தாலேருந்து ஒரு சினிமாட்டோகிராஃபரை கூட்டிட்டு வந்து நம்ம ஊரை காமிக்க வச்சிருக்கீங்க. அப்ப அவங்களோட பார்வையே டோட்டலா வேற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அபவுட் தட், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது கிமிக்கியா இருக்கக்கூடாது அந்த மாதிரி விஷயம். It should be normal practice, like employing more women, right? அது normal practice. Unfortunately நம்ம ஊர்ல நடக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சொல்றது. ஏன் இது சொல்றோம்னா, இன்னும் நிறைய like they're equally talented. Some of them much more talented, you know. most of them actually. Yeah, most of them much more talented. So அது வந்து ரியலைஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் கிமிக்கியா இருந்தாலும் we should use it. ஏன்னா பண்ணுங்க, நார்மல் ப்ராக்டிஸ். ஒரு பொண்ணை பத்தி, ஃபீமேல் கேஸ் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ற படம் மட்டும் வந்து ஃபீமேல் எல்லாம் ஹையர் பண்ணலாம் அவசியம் இல்லை. எனி மூவி they're capable, like Wonder Woman மாதிரி ஒரு படம், right? DC ஒரு biggest hit, யார்? Patty Jenkins. So you know, அந்த மாதிரி வந்து நம்மளும் அந்த நார்மல் ப்ராக்டிஸா இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று வந்து லைக் சினிமாட்டோகிராஃபர் பத்தி கேட்டீங்க. ஐ திங்க் ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது அவங்களுக்கு வந்து லைக் அந்த ரிலேட்டபிளா இருந்தது அந்த கண்டென்ட். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் ஷூட் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஐ திங்க் ஷேர் டே அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் கேட் ஸ்டிக்ஸ், பெங்காலி படம், ஸ்லாம் டான்ஸ்ல வந்து பெஸ்ட். இப்போ வந்து அவங்களோட படம் ஸ்டூடெண்ட் அகாடமி அவார்ட் பண்ணிருக்கு, ரைட்? ஸோ எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ். இட் வாஸ் a pleasure working with her. அவங்க கொண்டு வந்த லைக் she's a director cinematographer. என்னோட விஷன் என்ன அது கேட்டிருந்தாங்க, and she made it infinitely better. 100%. நீங்க ஒரு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு அழகா டிரான்ஸ்லேட் ஆகுது ஸ்கிரீன்லன்ற ஒரு கான்சியஸ்னஸ் இருந்தாதான் அந்த ஒரு நல்லா பண்ணணும் எல்லாருமே ஏன்னா ஒரு போட்டி போட்டு வேலை பார்க்குற ஒரு தருணம் ஒன்று கிடைக்கும். இங்க எப்படி இருந்தது இந்த செட்ல? how was it to ஒரு ஹெல்தி காம்படிஷன் among everybody? So end of the day பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து wants to do their best, right? So in this film, in the crew kuda, it was a very ரொம்ப creatively conducive environment. Healthy, it competition no irundhadhu illa, teamwork. What can we bring to the table? And in the pona kelvikku I would like to add to that also, which is vande it's not just women or just men, it's a person and what skill they can bring to the table. And everybody on this project வந்து அவங்க ஸ்கில் செட் எடுத்துன்னு வந்து 100% கொடுத்துருக்காங்க. 100%ல இருந்து ஜாஸ்தியா கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு டீம் எஃபர்ட், கிரியேட்டிவ்லி கண்டியூசிவ். அண்ட் வித் ராஜாஸ் அவங்க ரொம்ப கிளியரா இருந்தாங்க, இதுதான் என்னோட ஃபிலிம், இது எனக்கு இப்படி வேணும், and this is how my character is. He was very clear about it. So அது வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது மற்ற யூனிட் டீம் மெம்பர்ஸ்க்கு. ஓகே, this is what we want. So ஈஸியா இருந்தது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இது வேணும்னா okay, suggestions kuduthom, and he was so open to taking suggestions, and it was very it was lovely. And for me, in the padathila irundhu I felt na vandu enoda performance konju change pananum, and to grow, to become better, more definite actor. And all of them, the entire team vandu enakku romba support pannanga, especially Raja sir. He understood and he said good job and this and he helped me a lot and understood where I was coming from. So creatively conducive team. Very nice. ராஜா சார், இப்போ வந்து இந்த ஓடிடிக்கு கண்டென்ட் எழுதுனா அது வந்து பயங்கர அப்படி லிபரேஷன் பேசணும், அதுல ஏதாவது ஒரு டேபுவை நம்ம ஹைலைட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாய நிலைக்கு கதாநாயகர்கள் தள்ளப்படுறாங்க. ஸோ ஹவு டு யூ பிளே பிட்வீன் வாண்டிங் டு மேக் யுவர் கான்டென்ட் ஸ்டாண்ட் அவுட் அண்ட் ஆல்சோ நம்மளோட அந்த ஒரு ரெகுலர் எமோஷன் ஒன்று நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இதை ரெண்டுத்தையும் எப்படி ஹேண்டில்?
ரைட். ஸோ இது வந்து லைக் லிபரேஷன், எஸ், you have the creative liberty to do things but self regulation is important. Like French cinema சென்சரே கிடையாது. அந்த மாதிரி நம்மளும் வந்து we should get used to it. சில பேர் ஐ மீன் ஆப்வியஸா அப்யூஸ் பண்ணுவாங்க, பட் உங்களுக்கு as a student of cinema அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ரைட்? எங்க படமும் வந்து it might be controversial, but I think it's a very innocent film. It's a very innocent film. I think Akshara innocent and honest. Yeah, it is also honest. Yeah, and very honestly. நீங்க சொன்ன அந்த 3 வார்த்தையை அவங்களோட எக்ஸ்பிரஷன் ரேஞ்சே பண்ணி காமிச்சிருச்சு ட்ரெய்லர்ல. ஆனஸ்ட், அப்புறம் கொஞ்சம் லைட்டா லிபரேஷன் அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி, மூணுமே அந்த ஃபேஸ்ல தெரிஞ்சது. See, the beauty of having the ability to entertain peopleன்றது வந்து அக்ஷரா உங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். மற்றவங்களை மகிழ்விக்கிறது த்ரூ யுவர் டேலண்ட்ன்றது வந்து அது ஒரு கிஃப்ட் பிளஸ் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் நான் பாக்குறேன். ஸோ நீங்க 2 பேரும் இந்த ப்ராஜெக்டுக்காக இணைஞ்சது இன்னும் தொடரணும், இன்னும் நிறைய உங்க சார்பில் ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கணும். ஏன்னா ஏற்கனவே இப்போ பாஸ்டன்ல வந்து ஸ்கிரீன் பண்ண போறாங்க ஃபெஸ்டிவல்ல. போன வருடம் கேடி, இந்த வருடம் உங்களோட படம் எம்பி. அண்ட் ட்ரெண்ட்லோட் வந்து தேர் நாட் ஜஸ்ட் கான்டென்ட் அக்ரிகேட்டர்ஸ், தேர் ஆல்சோ கான்டென்ட் ஜென்ரேட்டர்ஸ். அவங்க முதல் முறையாக ஒரு டிஜிட்டல் ஃபிலிம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அது இப்படி ஒரு பேக்கேஜிங்ல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபார்மேட்ல வருது. ட்ரெய்லர்ல கூட பாத்தீங்கன்னா வரும் இந்த அக்யூஸ்டிக் ட்ரம்ஸ் மட்டும் தான் என் காதுல கேட்டுட்டு இருந்துச்சு. பியூட்டிஃபுல்லா பில்ட் ஆச்சு. இவர் மாதிரி நம்ம கொஞ்சம் ஆக்டிவிட்டிலாம் பேசணும்னா இந்த கிரெசண்டோ, டினோமென்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். பட் அது எல்லாமே இந்த படத்துல இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ கேள்விகளுக்கான நேரம். அக்ஷரா கிட்டையும் ராஜா சார் கிட்டையும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தா தயவு செஞ்சு சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஐ வில் பிக் them and I'm gonna ask the questions to them. So please can you type your questions on the chat box so I can probably get the opportunity to read out your questions. I think Mr. Vinu is trying to say something. Mr. Vinu. Yeah. Mr. Vinu Arvind. Chat box lo unnoda kelvi please bro. I think he's typing it out. பட் அக்ஷரா இப்போ கதை எனக்கு தெரியல, ட்ரெய்லர் பார்த்ததுனால கேட்குறேன். சென்னையில நிறைய நடக்குதுல்ல? சென்னை தான். எஸ். ஸோ உங்களுக்கு சென்னையோட மெமரிஸ், ஏர்லி டேஸ், இல்லை உங்களுக்கு சென்னையில பிடிச்ச இடங்கள் அதெல்லாம் இப்போ திரும்ப இங்க வருது. ஷூட்டிங் மட்டும் கிடையாது, ஐ ஆல்சோ கெட் டு பி இன் சென்னை அப்படின்ற ஒரு பர்க் இருக்கா? ஏன்னா சென்னை என் வீட்டு. ஐ எம் ஃப்ரம் சென்னை. நான் சென்னை பொண்ணு 100%. ஸோ ஷூட்டிங் இல்லாத போதும் வருவேங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட் டு கம் பேக் ஹியர். ஏன்னா இங்க நிறைய மெமரிஸ் இருக்கு சைல்ட்ஹுட்லேருந்து. மோர் தென் எனிவேர் எல்ஸ். என் வீட்டுனா யாராவது கேட்டாங்கன்னா வேர் இஸ் யுவர் ஹோம்? சென்னையில் எங்க? சென்னை தான் என் ஃபுல் வீட்டு. ஸோ ஐ ஃபீல் லைக் தேர் லாட் ஆஃப் மெமரிஸ். லைக் இன்னும் சில இஃப் யூ ஒரு வீட்டு இருந்துச்சுன்னா யூ க்ரோன் அப் இன் தட். நீங்க கெஸ்ட் யாரும் இருந்தாங்கன்னா ஓ தெரியுமா இந்த நாள் இந்த வருஷம் இந்த ரூம்ல இப்படி நடந்தது ஹா ஹா ஹா. ஸோ அப்படி மாதிரி ஃபுல்லா சென்னை அப்படிதான் இருக்கு எனக்கு. ஸோ இட்ஸ் a special place. It's home for me and I'm always welcome here and with so much love and it helps get me back to who I am. It makes me feel home and safe. Nice. So முதல் கேள்வி உங்களுக்காக. டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து people say it's Harry Potter ஓட தமிழ் வெர்ஷன். What's your opinion, Akshara? Well, I'm glad I'm being compared. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்க ஹாரி பாட்டர் கூட கம்பேர் பண்றீங்க. But I don't, it's nothing like that. Okay. A question from Mr. Prakash. Title sounds a bit customary and traditional, but the theme says it is relatable to contemporary ex-gen women. How have you synchronized? Wow. So Raja. See, traditional values கூட ரிலேட்டபிளா இருக்குல்ல, சில வேல்யூஸ் வந்து நம்ம அப்ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து இந்த படத்தோட ஆர்கியூமெண்ட் வந்து எந்த மாதிரி வேல்யூஸ்லாம் அப்ஹோல்ட் பண்ணணும், ரைட்? இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, அதை பத்தி தான் பேசுறது இந்த படம். ஸோ அது வந்து இட் இஸ் கிளாஷ் பிட்வீன் ட்ரெடிஷன்ஸ். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ற படம் கிடையாது. வந்து சொல்றது என்ன சொல்ல போறதுன்னா, படம் வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் டிசைட் பண்றாங்கன்னா, ரைட், எவ்வளோ பேர் அதுல இன்வால்வ், அவங்க டிசிஷன் வந்து அவங்க டிசைட் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஜட்ஜ் பண்றாங்க அவங்க.
பீயிங் ஜட்ஜ்மெண்டல், நீ இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தாதான் நீ ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு, இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கிறதுனால தான் நான் ரிலேட்டபிள் சொன்னேன். Another question, what is the significance of the title? Will the concept of male gaze and objectification of women also be addressed in AMNP? I mean, we've done the opposite. We've done the opposite of male gaze. It's through a female. It's shot by a female. It's edited by a female editor. I mean, except for me, I mean, everyone else part of the cast and crew are female. So, that we have changed that. Yeah, we've subverted the formula. So, அது நீங்க பார்க்கலாம். Objectification வந்து பெருசாலாம் discuss பண்ணல, but you know, like stalking aspects, like stalking and discuss பண்ணிருக்கோம். அக்ஷரா எப்போ டைரக்ட் பண்ணுவீங்க? When will you get into direction? Soon, hopefully. இப்போதுக்கு டெஃபினட்டா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரு சொன்னோன்னா அது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி ஆயிடும். And if you're not ready, then it's fix. So it's a catch-22. So it'll take time, but soon, hopefully. என்கிட்ட இருக்கிற அதே கேள்விதான் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. உலக நாயகன் என்ன சொன்னாரு ட்ரெய்லர் பார்த்துட்டு? He liked it honestly, and I think அவங்க வந்து நேர்ல சொன்னாங்கன்னா it'll be better than me, third person, but he liked it. He found it interesting. Super. இன்னொரு கேள்வி, செட்ல 2 சிங்கர்ஸ் இருந்தாங்களே, நல்லா பொழுது போச்சா? were they occasionally entertaining you by singing அப்படின்னு கேட்டிருக்காங்க. Yeah, I mean, as a singer you can... Shubha, on the sets where they உங்க கூட பேசி பாடிட்டு இருந்தாங்களான்னு கேக்குறாங்க. Yeah, they sing, and as a singer you tend to want to sing. It's from the heart. Suddenly you feel like singing. They've asked me, but unfortunately I can't sing. So I just enjoy sitting there and loving the way they sound. So yeah. Raja bro, was there a conscious effort to shape the script as the platform of the release? அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. See, effort conscious-ஆலாம் இல்லை. நம்ம இதான் என் ஸ்டோரி, அதுக்கு நான் ஆனஸ்டா இருக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அந்த விஷயத்துல மட்டும் கான்சியஸா இருக்கணும். அவ்வளவுதான். எந்த பிளாட்ஃபார்ம்ல போனாலும் இதான் என் படம், this is my படம், அவ்வளவுதான். ஆனஸ்டா இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி சம கேள்வி இது. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு பெண்களுக்கு ஆண்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டுட்டாங்க. See, இந்த படம் வந்து ஐ திங்க் பெண்களுக்கான படம் மட்டும் கிடையாது, ரைட்? ஒரு இண்டிவிஜுவலா வந்து உங்களுக்கு நீ இப்படிலாம் இருந்தாதான் ஒருத்தர் நல்லவர், ஒருத்தர் கெட்டவர், ஒரு வாழ்க்கை ஃபுல்லா சில விஷயம்லாம் நீங்க கத்துக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணா நல்லவன். நீ ஒரே ஒரு விஷயம் ஏதாவது பண்ணுவீங்க, ஒரு விஷயம் பண்ணனால வாழ்க்கையில பண்ண விஷயம் என்ன நல்லதும் மறந்து போயிடுமா, நீ கெட்டவன் ஆயிடுவியா, இந்த மாதிரி விஷயம். ஸோ அதான் டிஸ்கஸ் பண்றது. ஸோ இட்ஸ் பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது, பசங்களுக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது, இதெல்லாம் பாக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம இதெல்லாம் பண்ணாதான் நீ நல்லவன், இந்த விஷயம் பண்ணா நீ கெட்டவங்கிறது. ஸோ ஐ திங்க் லைக் 2 ஜெண்டருக்கும் அது ஒர்க் ஆகும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், பெண்களுக்கான படம்னா ஆண்கள் தான் நிறைய பார்க்கணும், ஆண்களுக்கான படம்னா பெண்கள் தான் நிறைய பார்க்கணும். I think that's how it is. Okay. Shaped நினைக்கிறேன். Any more questions? Teen girl, many suggestions and advice from society and parents always. உங்களோட ஒப்பீனியன் என்ன அக்ஷரா? Sorry, can you repeat the question? Teenagers பொதுவா பெண்களுக்கு வந்து friends, society, parents, they keep advising, but what's your take on that? See, friends, society, parents எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்? Because they care, right? They love us. அவங்க லவ் பண்ணுவாங்க, கேர்க்காக அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. As a teenager, ஆமா சில வாட்டி we'll snap like stop la la la, but then we need to just stop and listen and கொஞ்சம் யோசிக்கணும் ஏன் சொல்றாங்க. ஒத்துக்கலன்னா சொல்லிடுங்க ஆனஸ்டா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா. இல்லைங்க எனக்கு ஒத்துக்கல, ஒத்துருச்சுன்னா ஓகே யா மேக் சென்ஸ். ஸோ அந்த ஒரு ஓப்பன் மைண்ட் இருக்கணுங்க. அண்ட் ரீசன் அவங்க வந்து சொல்லுவாங்கன்னா கேர். சிலவங்க வந்து மேபி நாட், பட் ப்ரிடாமினன்ட்லி அவங்க வந்து கேருக்காக, அவங்க லவ் பண்ணாங்க, கேர் பண்றாங்க, ஸோ அதுக்காக சொல்லுவாங்க. ஸோ பி ஓப்பன், இட்ஸ் ஃபைன். நைஸ். Yeah. அச்சம், நாணம், மாடம், பயிர்ப்பு, இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அச்சம்னா ஃபியர் இல்லையா, மடம்னா வந்து ஐ திங்க் ஷைனஸ், பயிர்ப்புனா அவர்ஷன், ரைட்? ஐ மீன் நாணம்னா இக்னரன்ஸ், இன்னசென்ஸ். இது 4 இந்த கோர் வேல்யூஸ்
ஆஃப் அ குட் வுமன் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. இந்த 4 விஷயம் தான் நீ நல்ல பொண்ணு, அதுதான் சொல்லுவாங்க. கோர் வேல்யூ இது ஏதோ லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் மாதிரி நெகட்டிவ் கனோட்டேஷன்ல இருக்கு. அப்படி எழுதி வச்சிருக்காங்க இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி. இல்ல, அது டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கு. சில பேர் ஒரு மாதிரி பேர் சொல்லுவாங்க, சில பேர். பட் நம்ம ஜென்ரலா நம்ம வந்து ஐ திங்க் ஈவன் பாப் கல்ச்சர்ல நீலாம் ஒரு பொண்ணா, உனக்கு அச்சமடம் நான் பேர் இல்லையா, அது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து சொல்றது ஃபியர், இன்னசென்ஸ், ஷைனஸ், அவர்ஷன், இந்த மாதிரி குவாலிட்டிஸ் தான் டிஸ்கஸ் பண்றாங்க. நண்பர் ஒருத்தர் நல்லா செஞ்சிருக்காரு. The question is for the director. What's your opinion about reviews and reviewers? அப்படின்னு கேட்டிருக்காரு. கிரேட் இல்லை. ஸோ ஐ திங்க் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும். தே ஹேவ் தி ஃப்ரீடம். ஒரு படம் வந்ததுக்கப்புறம் அது நம்மளோட ப்ராடக்ட் கிடையாது. ஸோ அது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ரிவ்யூஸ் கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும், பர்சனலாக இருக்கக்கூடாது. படத்தை பற்றி இருக்கணும். ஐ மீன் அஃப்கோர்ஸ் நாலேஜபிள் பீப்புள் ரிவ்யூ பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். அந்த கடைசி லைன் கொஞ்சம் கஷ்டம். எனிவேஸ் we will march towards that day of eternity. well said though. வேற ஏதேனும் கேள்விகள் உண்டா? அடுத்த கேள்வி வரதுக்குள்ள So yeah, I think நிறைய பேர் உங்களோட நேரத்தை செலவழிச்சு you typed out your questions. Thank you so much for your time. Thanks for connecting through the first ever ஒரே நிமிஷம் கடைசியா இந்த படைப்புக்குள் அக்ஷரா வந்தது எப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு அது with regard to this project. ஸோ நான் சினாப்சிஸ் எழுதும் போதே வந்து நான் அக்ஷராக்கு பிச் பண்ணிட்டேன் அந்த ப்ராஜெக்டை. ஐ திங்க் நான் சொல்லியிருக்கேன் நிறைய வந்து சில இன்டர்வியூஸ்ல வந்து ஐ திங்க் தி இன்னேட் வல்னரபிலிட்டி of that Akshara brings to the character was very important, and I think Akshara is a great physical actor. Wow. No, the physicality of her performance is amazing. So இன்னும் நான் 100 வாட்டி படம் பார்த்தேன், but I still pick up new things from her performance. Wow. நிறைய சீன்ஸ் ரொம்ப சட்டலா சில விஷயம் like how she uses her facial muscles எல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவ். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நான் வந்து காஸ்ட் பண்ணேன். We were also casting against it because Pavitra is nothing like Akshara. Nice. Nothing like her. So I think it also helped. ஸோ அந்த மாதிரி சினாப்சிஸ் லெவல்லே நாங்கள் மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி லாக் பண்ணியாச்சு ப்ராஜெக்ட். சூப்பர். இன்னொரு கேள்வி, கடைசி கேள்வி. ஈவன் இஃப் இட்ஸ் an all women cast, the director is male. How did he get over the bias of that male mentality? I mean, அது உங்களுக்கு இருக்கா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிட்டு அப்புறம் இல்ல கிடையாது. I grew up in a healthy environment. So that really helped. I think நீங்க வந்து எல்லாரும் ஈக்குவலா பாத்தீங்கன்னா, and I think like most of the people in the casting crew are much more talented than me. நான் தான் கத்துக்கிட்டேன் நிறைய அவங்களோட. You know, so I think it's very important. ஒரு விஷயம் நான் டவுட்ஃபுல்லா இருந்தேன்னா ஸ்கிரிப்ட் லெவல்ல ஆர் ஷூட் பண்ணும்போது நான் கேட்டுருவேன், இது am I getting this right, இந்த ஆஸ்பெக்ட் கரெக்டா இருக்கா, நான் போய் கேட்டுருவேன். ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். ஸோ ஐ திங்க் அது அந்த விஷயம் லைக் மேல் மென்டாலிட்டி அந்த விஷயம்லாம் அது இருக்கலாம் இல்லை. குட் குட் சூப்பர். இதுக்கு சுரேஷ் சந்திரா அவர்கள் சரியான கேள்வி கேட்டிருக்காரு. Will there be a sequel to this அப்படின்னு கேட்டிருக்காரு. What do you think, Akshara? You have to say. I hope there is, but then it's your call. Because I'd love to work with this team again. So we'll be happy. Super. Part 2 will மறுபடியும் சந்திப்போம். ட்ரெண்ட்லோக் சார்பில் அச்சமடம் நானும் போயிருப்பு விஷுவல் பிரஸ் மீட் தான் வருகை தந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டவுன். அக்ஷரா உங்க நேரத்துக்கு நன்றி. அடுத்த முறை உங்க ஃபாசில் வாட்ச் ஒரே ஒரு வாட்டி காட்டுங்க, பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் அபிஷேக் சினிமா பையன் and Raja signing off. Thank you so much. Peace out. Bye bye. Thank you. Everyone stay safe. Safe இருங்க. Everybody safe. Thank you. Thank you, Akshara. Nice talking to you. Bye bye. Thank you. Same here. Thank you, Akshara. Super.